வலைத்தளங்கள்ல நம்ம பிள்ளைகள் வந்து முறையற்ற கண்ணியமற்ற பதிவுகளை போட்டுறாங்கன்னா, குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு தம்பி எழுதியிருக்கான், கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட அப்படின்னு. இது சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி பதிவுகளை ரஜினிகாந்தோட நான் முரண்படுறோம்னா அவருடைய அரசியலோட, அவரோட கருத்தோட. தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேல எனக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அவருடைய படங்களை நான் ரசிப்பவன். திருமணத்திற்கு எத்தனையோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேன், பல பேர் வரல. என் தம்பி தமிழ்குமரன் தான் கொண்டு அவருக்கு அழைப்புதல் கொடுத்தாரு, நான் கொண்டு கூட கொடுக்கல அவருக்கு. அவர் தன் கைப்பட என் திருமணத்துக்கு வாழ்த்து எழுதி ரஜினிகாந்த் என்று கையெழுத்து போட்டு அனுப்பின கடிதம் இருக்கு. எனக்கு மதிப்பு அவர் மேல உண்டு. அவர் நிலத்தில் போய் மராட்டிய மண்ணிலையோ கர்நாடகாவிலே கட்சி தொடங்கினால் நான் அவரை வாழ்த்தி என்னை மாதிரி எவனும் பேச முடியாது. ஆனால் என் நிலத்தில் ஒரு மராட்டியர் வந்து மான தமிழ் மண்ணை ஆள வேண்டும் என்று நினைப்பது பெரிய தவறு. அது அறத்தின் வழி நின்று சிந்திக்கிற யாருக்குமே கூச்சம் வரும், தப்பு. தட்டு தடுமாறி நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பணும்னு துடிக்கும் போது மறுபடியும் திரைக்கவர்ச்சியை வச்சு மூடுவது என்பது பெரிய துரோகம். அதனால நம்ம எதிர்க்கிறோம். அது வேற. அவர் என்ன நடிக்கிறார், ஒரு நடிகரா அப்படின்னு நம்ம பேசலையே. இதெல்லாம் ஒரு நடிப்பா? அவர் அதெல்லாம் நமக்கு பேசவே இல்லை. அரசியலாக நாங்கள் அவரோடு முரண்படுறோம். அவர் என்னை ஆளணும் நினைக்கிறது தப்பு. பெரியார் ஐயாவை போல அமைப்பு தொடங்குங்கள், உங்கள் வாழ வைத்த மக்களுக்கு ஒரு இயக்கமாக இருந்து உதவுங்கள், வேணான்னு சொல்ல. தலைவராக இருந்து தொண்டு செய்யுங்கள். முதல்வராக இருந்து எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பது, அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைப்பது, அது தப்பு. நாங்கள் மன்னராட்சி காலத்தில் சரபோஜிகள் வந்தீர்கள், எங்கள் மூதாதைகளை வென்றீர்கள், ஆண்டீர்கள், சரி. படையெடுத்து வந்தார்கள். நீங்கள் மக்களாட்சி காலத்தில் படையெடுத்து வருவது நல்லா இல்ல. அப்ப நாங்க விடுதலையே பெறலைன்னா 400 ஆண்டு கால விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்கள் ஆட்சி, பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி, பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவில் மறுபடியும் பிறமொழியாளர்களை எங்கள் ஆள்வதென்றால் அது தன்மானமிக்க எந்த தமிழனும் ஏற்க முடியாது. இது நான் கேட்பது என்பது தமிழர் என்கிற தேசிய இனத்தின் இறையாண்மையை நான் கேட்கிறேன், என் தார்மீக உரிமையை நான் கேட்கிறேன். அது உங்க ஆளு தானே ஆள்றாங்க, எடப்பாடி ஓபிஎஸ். ஆமா, எங்க ஆளு தான், என் சித்தப்பைங்க தான், எங்க சொந்தக்காரங்க தான் ஆள்றாங்க. ஆட்சி சரியில்லை, இருக்கட்டும். சித்தப்பைங்க சரியா ஆளல, அண்ணன் மையன் நான் வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போறேன். இல்ல என் பிள்ளை வந்து கூடுதலுக்கு ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போறான். எங்க அப்பன் சரியில்லை, நான் அடுத்த வீட்டுக்காரன் வந்து எங்க வீட்டை படுக்க வைக்க முடியாது ராஜா. அது தன்மானத்துக்கு இருக்கு. கருப்பா இருப்பாரு எங்க அப்பா, குள்ளமா இருப்பாரு எங்க அப்பா, முகமெல்லாம் அம்மா தன்பா இருக்கும், ராத்திரி குடிப்பாரு, ஆனாலும் அவன் தான் என் அப்பன். எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் உயரமா இருக்கான், வெள்ளையா இருக்கான், இங்கிலீஷ் பேசுறான், அதனால அவன் அப்பனா இருக்க முடியாது ராஜா. அது இருக்க முடியாது, அது தன்மானத்துக்கு இருக்கு. சரியா தவற நாங்க திருத்திக்கிறோம். உலகத்தையே கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகளுக்கு உள்ளங்கையில நிலத்தையால துப்பு இல்லையா? எங்களை மாதிரி தத்துவம் வைத்திருக்கிற ஒரு இனக்கூட்டம் உண்டா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உடையதாரன், உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது எழுவது நாடு. துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை ஒன்றும் நீண்டா நிலநாள்பவருக்கு எழுதி வச்சு போயிட்டான் என் தாத்தன், என் மூதாதை வள்ளுவ பெருமகன். அதை படிச்சுட்டு அதைபடி அரசாட்சி செஞ்சா போதும். புதுசா நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவனே சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். நாட்டை விட்டை நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். நாங்கள் ஆண்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களா இல்லையா? ஆளுமை கொண்ட இனத்தின் மக்களா இல்லையா? அவனே பாடுறான், இனம் போன்று இனமில்லார்க்கேன்மை. யாருக்கு? நமக்காக தான். இனம் போன்று இனமில்லார்க்கேன்மை மகளிர் மனம் போன்று மாறுபடும். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவு என்பது, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கொள்கை முடிவு.